திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல பிராமணர்கள் கோலோச்சுனாங்க அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் எப்படியோ கொண்டு வரணும்னு சொல்லி ஐடியா கொடுத்ததே பிராமணர்கள் தான். கலைஞர் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை பற்றி எழுதாமல் நவீன தமிழ்நாட்டினுடைய வரலாறு நீங்க எழுதவே முடியாது. 9 வருஷம் எம்ஜிஆர் ஆட்சி இருண்ட ஆட்சின்னு கொடுத்துருங்க. இருண்ட ஆட்சிங்க. முதல்ல 2 இடங்கள்ல தமிழர்கள் இல்லைங்க. எங்கேயுமே முதலமைச்சராக இல்லாத இனமா அன்னைக்கு நம்ம சினிமா பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு எந்த புத்தி இல்லாம போனோம் தான் காரணம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு மிகப்பெரிய பேசுபொருளாக உலாவிக்கிட்டு இருக்கு. அவர் என்ன கோட் பண்ணுறாரு அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பிராமணர்கள் கோலோச்சுனாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பார்வை என்ன சார்? ஓரளவுக்கு அது உண்மையாக இருந்தது. முழுக்க சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் அண்ணன் அதில் இருந்தார், அமைச்சராக இருந்தார். பிராமணர்கள் அவ்வளோ பெருசாக இருந்தார். ஆனால் பிராமணர்கள் அவர் வந்து சிலாகிச்சாங்க. சிலாகிச்சாரா சார்? அவரை வந்து ஆதரிச்சாங்க. என்னன்னா விஎன் ஜானகி வந்து பாதி பிராமணர்னா பாதி புரிஞ்சது அதோட விட்டுணும் அது. ஏன்னா விஎன் ஜானகிக்கு விளக்கம் என்னன்னா வைக்கம் நாராயணி அம்மாள் ஜானகி. வைக்கம் நாராயணி அம்மாள் ஜானகி. இந்த விஎனுக்கு தான் இது. அதனால் என்னங்கிறதெல்லாம் அதோட விட்டுறலாம். அதுக்கப்புறம் அவரோட முதன்மை இதாக தலைவியாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ஜெயலலிதாங்கிற ஒரு ஐயங்கார். அதனால் அவங்களுக்கு நேச்சுரலாக எம்ஜிஆர் மேலே ஒரு சசிகலாங்கிற ஒரு இடையூறு தான் பிராமணர்களுக்கு பெரிய அவஸ்தையாக இருந்தது. அது ஜெயலலிதா ஆட்சியில் வந்து அவங்களால உள்ளே போக முடியாமல் ஒரு கேடயமாக நின்று தடுத்தது, அவங்கள உள்ளே வரவனும் தடுத்தது வந்து சசிகலா. அதனால தான் சசிகலா வந்து ஒரு எவ்வளோ அவதூறை பரப்ப முடியுமோ அந்த மாதிரி அவதூறு பரப்பி ஒரு வழி பண்ணி ஓரம் கட்டி வச்சாங்க. பிராமணர்கள் பின்னாடி இருந்து இயக்குனாங்கிறத மறுக்கிறீங்களா சார்? எம்ஜிஆர் அவ்வளவு தூரத்துக்கு எம்ஜிஆர் இருக்கலை. ஒரு அளவுக்கு இருந்தாரே ஒழிய அந்த அளவுக்கு அவர் இருக்கலை. அந்த டைமில் வந்து பெருசாக டாமினேட் ஆகலை. பிராமணர்கள் வந்து இதெல்லாம் இருந்தாங்க. அவருடைய மனைவிகள், அவருடைய தொடர்புகள் எல்லாமே பிராமணர்களாக இருக்காங்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்களே ஒழிய எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னுடைய அவர் கூட இருந்து நான் பழகின அளவில் அவர் வந்து பிராமணர்களுக்கு பெருசாக செஞ்சுட்டாங்க. ஏன்னா எதன் அடிப்படையில் இதை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இடபிள்யூஎஸ்ஸை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சமூக நீதி தொடர்பான இடஒதுக்கீடை உடைக்கிற மாதிரி பொருளாதார ரீதியான ஒரு இடஒதுக்கீடு ஆரம்பத்தில் பண்ணாருங்க. அந்த எலெக்ஷனில் ஒரு பயங்கரமாக தோத்த உடனே இது பண்ணிட்டாரு, ரிமூவ் பண்ணிட்டாரு. இதை கொண்டு வரக்கு பிராமணர்கள் அதான் ஏமாந்துட்டார். 2 விஷயத்தில் ஏமாந்தார். மருத்துவக் கல்லூரி அட்மிஷனில் இன்டர்வியூ சிஸ்டத்தை எடுத்தாங்க. அவங்க கம்ப்யூட்டரில் போட்டுட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. கம்ப்யூட்டரை பற்றி நமக்கு தெரியாத காலம். கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணிட்டாக்கா ஒன்றுமே இது பண்ண முடியாதுன்னு இந்த இன்டர்வியூ கமிட்டியில் உட்காரவனுக்கு வந்து இப்படியெல்லாம் சீட்டு. ஏன்னா அது வரையிலும் வந்து பிராமணர்கள் உள்ளே வர முடியாமல் இன்டர்வியூ கமிட்டியில் இருந்தவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை இது பண்ணுறதுக்காக, அதை ஒழிச்சு கட்டுறதுக்காக, பிராமணர்கள் உள்ள நுழையிறதுக்காக அது பண்ணாங்க. அதை பண்ணிவிட்டார். பண்ணதுக்கு பிறகு தான் அவர்கிட்ட சொன்னாங்க, பேப்பரில் எழுதுனா கூட அழிக்கிறதுக்கு இங்கு போட்டு அழிச்சா தான் முடியும், இதை டெலிட்டுன்னு போட்டால் போயிடும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப லேட்டாக தான் தெரியுது. இந்த மாதிரி சில விஷயங்கள்ல எல்லாம் வந்து பிராமணர் இல்லாத டாக்டர்களை பழி வாங்குறதுக்கு அவங்க போட்ட இதெல்லாம் நாங்கள்லாம் மாட்டிக்கிட்டு முடித்தோம். சிலதெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. உண்மையை சொல்ல போனாக்கா ஒரு விஷயம் நம்ம வந்து இதை பண்ணலாம். இங்கே இருந்த மலையாளிகள்கிட்ட அவர் கொஞ்சம் ஆதரவாக இருந்தார்ன்றது வந்து நம்ம சொல்லலாம். பிராமணர்களுக்கு இருந்ததை விட கல்ஃப் கண்ட்ரியில் வந்து வேலை கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து தமிழர்களுக்கு கிடைக்காம பண்ணுறதுக்கு பல தடைகளை அவங்க விதிச்சாங்க அவர் ஆட்சி காலத்தில் நடந்தது. அதனால தான் நம்ம வந்து வளைகுடா நாடுகள்லேருந்து சம்பாதிக்க வேண்டிய இதே வாய்ப்பை நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு காரணம் அந்த நேரத்தில் நம்மளை தடை விதித்து நம்மளை போகக்கூடாமல் தடுத்து நாங்கள் பெரிய போராட்டமெல்லாம் நடந்தோம். அதை தவிர வந்து பிராமணர்கள் பிடியில் அவர் பெருசாக இருந்ததான் நான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்தார், அப்புறம் அவர் கற்றுக்கிட்டார், தெரிஞ்சுக்கிட்டார், நம்மளே சேர்த்து ஒழிச்சிடுவார். திருமாவளவன் அவர்கள் பேச்சில் முக்கியமானது அப்படின்னா கருணாநிதி எதிர்ப்பு. அதன் அடிப்படையில் தான் எம்ஜிஆர் உள்ள வராரு. எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதே கருணாநிதி அவர்களுடைய எதிர்ப்பு தான். அந்த கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்தது. அதுக்கப்புறம் முகாமுத்து பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பாஜக இயக்குச்சு, பிராமணர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஆரம்பத்தில் அவர் பிராமணர்கள் வசம் இருந்ததுக்கான சான்றா எடுத்துக்கலாம். அந்த ஆரம்பத்தில் இருந்தார். அதில் வந்து எவ்வளோ பெரிய இது எம்ஜிஆர் எப்படியோ கொண்டு வரணும்னு சொல்லி ஐடியா கொடுத்ததே பிராமணர்கள் தான். ஒரு அதிமுக ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பிராமணர்கள் தான்.
அதெல்லாமே இருந்தது. ஆனால் தனக்கே மக்கள் ஆதரவுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனால் வந்து கலைஞரை விட ஒரு தீவிரமான திராவிட இயக்கத்துக்கு மாறினார். அந்த இடஒதுக்கீடெல்லாம் அந்த ஒரு தேர்தலில் தோத்த உடனே அப்படியே இடஒதுக்கீடெல்லாம் பெருசாக மாற்றிட்டார். அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா என்ன சொன்னாலும் பிராமணர்கள் ஆதரவு அந்த மாதிரி இருக்கு இல்லையா. காஞ்சி மடத்தை காலி பண்ணது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிரபல இந்து பத்திரிகையினுடைய எடிட்டர் உள்ளே போட்டுச்சு. எம்ஜிஆர் ஆனந்தவுடன் ஆட்சியர் உள்ளே தள்ளிவிட்டார். திமுக தள்ளி இருக்குமா? செஞ்சுருப்பாங்களா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தவுடன் ஆசிரியர் உள்ளே தள்ளின போது பி. சிதம்பரம் போன்றவர்கள்லாம் வந்து கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் அப்போ 2 நாள் உள்ளே வச்சுட்டு தான் விட்டார். எம்ஜிஆர் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் பிராமணர்கள் விஷயத்தில் இருந்தாரோ அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க தானே சார்? கொஞ்சம் இருந்தாங்க. சசிகலாங்கிற ஒரு கேடயமும் நடராஜங்கிற கேடயமும் வந்தது பிறகு அவங்களாம் உள்ளே நுழைய முடியல. அதனால தான் படாத அவஸ்தைப்பட்டு சசிகலாவுக்கும் அந்த மாளுக்கு மத்தியில் ஒரு விரோதத்தை உண்டாக்கி கொஞ்ச நாள் வெளியே அமிச்சாங்க. வெளியே அமிச்ச உடனே இந்த பிராமணர்கள் உள்ள வீட்டுக்குள்ளார நுழைஞ்சாங்க. நுழைஞ்ச உடனே ஜெயலலிதா பார்த்தாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஆஹா எங்கே போய் உக்காந்தாங்கன்னு தெரிஞ்சுது. ஒரு பிரபல பத்திரிகை ஆசிரியர் போய் அது உள்ளே நுழைஞ்ச அவர் பண்ண அட்டகாசம் பேரே சொல்கிறோம் பண்ணதெல்லாம் பார்த்தாங்க. ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டு முடிக்க போகிறோம், இவன் இந்த ஆளுங்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். திருப்பி 6 மாதத்தில் சசிகலாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் ராமர் கோயில் கட்டுறதுக்கு செங்கல் நான் இங்கிருந்து தருவேன் நாங்கள். அது பக்தி பூர்வமாக வருது. ஐயங்காருங்கிற முறையில் பண்ணது. இப்போ மதமாற்ற தடை சட்டம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கோயிலில் வந்து ஆடு வெட்டக்கூடாது, பூஜை வெட்டக்கூடாது, அதெல்லாம் கொண்டாங்க. இதெல்லாம் இவங்க பேச்சு கேட்டு கொண்டாங்க. ஏன்னா இந்த மாளுக்கே இருந்த நம்பிக்கை அது. அதனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் புரிஞ்சு போச்சு. அதெல்லாம் வித்ரா பண்ணிட்டாங்க. திராவிட அரசியலுங்கிறதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா பங்களிப்பை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஜெயலலிதாவுக்கு திராவிட இயக்கம் தெரியுமாங்கிறது தெரியாது. ஆனால் திராவிட இயக்கத்துக்காரர்கள் செய்யணும்னு நினைச்சது அந்த காலத்தில் ஒரிஜினல் திராவிட கழகத்துக்காரர்கள் செய்யணும்னு நினைச்சது பலதை வந்து அவங்க தான் பண்ணாங்க. காஞ்சி மடத்தினுடைய செல்வாக்கு அடியோடு ஒழிச்சு கட்டினதில் அந்த அம்மாவுடைய பங்கு மிகத்தானது. இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. அந்த இந்திய அரசியலே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த கூட்டம் இல்லை, இன்றைக்கி காணாமல். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லை. அதே மாதிரி தான் அந்த சனாதன பத்திரிகைகள் அவங்களுடைய ஆதிக்கமெல்லாம் 3%காரருடைய ஆதிக்கம் பூரா காலியாச்சு. இடஒதுக்கீடு வந்து எல்லாம் 50% கேட்டுருந்தா 65 வச்சுக்க, ஏன்டா 50 கேட்குறீங்கன்னு. இதெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு கிடைச்ச வேண்டிய. அதனால தான் வந்து வீரமணி ஐயா வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு டைட்டில் கொடுத்தார். நாங்கள் நினச்ச கேட்டதே இவ்வளோதான், நீ அதை விட அதிகமாக கொடுக்குற பெரிய ஆள் நீ. நன்றி. இங்கே நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பிராமணர்களை எப்படி ஹேண்டில் பண்ணார் சார்? அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாலும் கலைஞரை அவங்க ஏற்றுக்கலைங்க. அவர் குகனை போன்றவர்களெல்லாம் தன்னுடைய செக்ரட்டரியாக வச்சுக்கிட்டார். தன்னுடைய முக்கியமான இலாக்காக்களெல்லாம் வந்து பிராமணர்களை தான் வச்சார். அன்றைக்கே பல பேர்கள் சொன்னாங்க நீங்கள் என்ன தலைகளை நின்னாலும் அந்த ஜாதிக்காரர்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் அதுக்கப்புறம் அவருக்கு அது புரிஞ்சு போச்சு. அவர் ஏற்றுக்க கடைசி ஒன்று மறுத்துட்டார். இன்னமும் கூட கருணாநிதி அவர்கள் மேலே நிறைய புனைவு கட்டுரைகளை பிராமண பத்திரிகைகள் எழுதிக்கிட்டே தான் இருக்கும். அது அவங்க அதாவது வேலியில் போகிற ஓனானை பார்த்தா நம்ம அறியாமல் கல் எடுத்து அடிக்கிறோம் இல்லையா. இப்போ ஓனானுக்கு நமக்கு என்ன தகராறு இருந்தது? பூர்வ ஜென்மத்தில் அதுங்க டைனோசராக இருந்த காலத்தில் உருவான அந்த பயம், மனிதன் உருவாகிறதுக்கு முன்னாடி டைனோசர் இருந்துங்கிற வேறு விஷயம். இருந்தாலும் அந்த டைனோசரை பற்றிய தகவல்கள்லாம் மனிதனுக்கு ஏற்பட்ட பயம், அந்த டைனோசராக இது வந்துட போகுதுங்கிறது நம்ம அறியாமல் கல் எடுத்து அடிக்கிற மாதிரி பிராமணர்கள் கலைஞர்னு சொன்னாக்கா ஓனான் அடிக்கிற மாதிரி அடிக்கத்தான் செய்வாங்க. அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதை நாங்களாம் அவர்கிட்ட ஓப்பனாகவே சொல்லியிருக்கோம். எந்த காலத்தை முன்னிட்டு பிராமணர்கள் வந்து யாரை அக்செப்ட் பண்ணாலும் கலைஞர் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தோக்கடித்தவர். அதுலேயும் அந்த திருட்டு ரயில் ஏறி வந்தாருங்கிற விஷயம் இதில் அதிகமாக பங்களிப்பு அப்படின்னா அந்த துக்ளக் அப்படி தானே சார்? திருட்டு ரயில் நான் அதான் தான் கேட்டேன். எக்ஸ்பிரஸ் ரயில் கேள்விப்பட்டிருக்கேன், மெயில் கேள்விப்பட்டிருக்கேன், இது வந்தே பாரத் கேள்விப்பட்டிருக்கேன். திருட்டு ரயில் ஒன்று ஓட்டியிருக்கீங்க போது அது நீங்கள் தான் ஓட்டிங்களான்னு கேட்டேன். வரலாற்றில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களுக்கான இடங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? எம்ஜிஆரையும் ஜெயலலிதா இன்றைக்கி எம்ஜிஆரை பற்றி பேசுகிறவங்களே யாரும் இல்லை. ஜெயலலிதா ஏறக்குறைய காணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி வர்ற கட்சிக்காரன் கூட கலைஞர் எதிர்த்து தானே பேசிக்கிட்டு. கலைஞர் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுங்கிறது தான் அவருடைய இது. அவரை திட்டினவனும் பொழைச்சான், வாழ்த்தினவனும் பொழைச்சான். அதுதான் கலைஞர். அவரை பற்றி எழுதாமல் நவீன தமிழ்நாட்டினுடைய வரலாறு நீங்கள் எழுதவே முடியாது. வரலாறு எழுதவே முடியாது. கலைஞரை பற்றி எழுதித்தான் ஆகணும், அண்ணாவை பற்றி எழுதித்தான் ஆகணும், பெரியாரை பற்றி எழுதித்தான் ஆகணும். மற்ற எல்லாரும் வந்து தோன்றி மறைகிற நட்சத்திரங்கள். இதே கருத்தை தான் திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கிறாரு. ஆனால் அந்த எம்ஜிஆர், ஜெயலலிதாவுடைய அபிமானிகள் அவர் பக்கம் இருக்கிற தப்பை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சிலது இருக்கு, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எம்ஜிஆரை பற்றி பேசினா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி பார்க்கறது சார்? என்னுடைய செல்ஃபோன் எடுங்க, ஒரு நாளைக்கு 10 வருது.
என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற பொழைச்ச நாயை, அதாவது உடனே எவனுக்கு பிறந்தவனோ அவனுக்கு பிறந்தவனோ எல்லாம் வரும். தலைவனை படி அவளே தொண்டர்கள், அவன் புத்திக்கு அதுக்கு மேலே வராது, அவன் வேற என்ன பேசுவான். அதை பற்றி நம்ம கேட்க முடியாது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவனாக இருந்தாக்கா விமர்சனத்துக்கு வரக்கூடாதுன்னா அரசியலுக்கு வரக்கூடாது, சினிமாவுக்கு வரக்கூடாது. பிரபலம் ஆனால் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், தாங்கித்தான் ஆகும். அவ்வளோதான். நீ கும்பிடுறங்கிறதுக்காக நான் கும்பிட முடியாது. நான் சொன்னது சிஏஜி அறிக்கையை எடுத்து பாருன்னு. 9 வருஷம் எம்ஜிஆர் ஆட்சி இருண்ட ஆட்சின்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆடிட் ஜென்ரல் இருண்ட ஆட்சிங்க, இருண்ட ஆட்சிங்கிறோம். 9 ஆண்டு காலம் ஒரு வளர்ச்சி திட்டம் கூட தமிழ்நாட்டில் நடக்கவில்லை. அதுதான் எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி சிஏஜி அறிக்கை. யாராவது வெளியிட்டீங்களா? அதை அப்படியே மூடி மறைச்சாங்க. அதை முதல்ல நான் தான் சொன்னேன். இது சொல்ல போனால் எம்ஜிஆருக்கு கொஞ்சம் எதிர்ப்பான ஒரு விஷயங்களை நான் பேச ஆரம்பித்த போது பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எப்படி சார் இதெல்லாம் நீங்கள் தைரியமாக பேசுகிறீங்கன்னு. அதே சமயத்தில் வந்து அவர்கிட்ட பொறுக்கி திண்ணியாட உங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தபோது இதெல்லாம் சொல்லியிருக்க வேண்டியது. ஏன் சொல்லலைன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு எம்ஜிஆருக்கு இருந்த உறவு எத்தனை பேர் நான் சொல்ல முடியும்? என்ன ஒரு நல்ல வேடிக்கையாகவே வச்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு பொழுது போகலன்னா எங்கள் அண்ணன்கிட்ட கேட்பார், அவன் என்ன ஏதாவது உளர்னாரா இன்றைக்கி கேட்பார். அவங்க பல விஷயங்களுக்கு நான் அவர் பயன்படுத்திக்கிறேன். அவர்கிட்ட நான் அவர்கிட்ட இருந்த மரியாதை வேறு. உங்களை அரசியல் தலைவனை நான் ஏற்றுக்க முடியாது. மற்ற எல்லா அம்சத்திலையும் நான் உங்களை ஏற்றுக்கிறேன். உங்களை ஒரு கட்சி தலைவராக நான் ஏற்றுக்க முடியாது. எனக்கு மூத்த அண்ணனா இன்னும் தந்தைக்கு சமானமானவராக நான் உங்களை நான் நினைக்கிறேன். ஆனால் அரசியல் கட்சிக்கு நீங்கள் இந்த எண்ணத்தை உருவாக்கணும். எனக்கு வந்து நடிகர் அசோகன் ஒரு நாள் கேட்டார், ஏண்டா உனக்கு தலைவன் கூட தமிழனாக இருக்க மாட்டானடா அப்படின்னாரு. அந்த ஒரு காவேரி கரையில் வளர்ந்த வேண்டாம். நம்ம 2 பேரும் சேலத்துக்காரனுங்க. காவிரி தண்ணியை குடிச்சுவிட்டு நம்ம ஊருக்கு ஒரு தலைவனாக ஒரு தமிழன் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்னடா அர்த்தம்? கேரளாவில் ஒரு மலையாளி வந்துடுவானாடா, தமிழன் வந்துடுவானாடா? கர்நாடகாவில் ஒரு சீஃப் மினிஸ்டர் தமிழனை கொண்டு வந்துடுவியாடா? நீங்கள் கர்நாடகாரியை கொண்டு வர்ற, மலையாளியை கொண்டு வர்ற, எதையோ காரணத்தை சொல்கிறேன், எதோ சொல்லிட்டு ஒரு தமிழனை வர விடாமல் தடுக்கிறேன். எம்ஜிஆர் இருந்தபோது முதல்ல 2 இடங்களில் தமிழர்கள் இல்லைங்க. முதலமைச்சர் எம்ஜிஆர், அடுத்த நம்பர் 1 கேபினெட்டில் இருந்தவர் நாஞ்சில் மனோகர், 2 பேரும் மலையாளி. 3வது இடத்துல இருந்தால் தமிழ் ஆரம்பிக்கிறோம். எங்கேயுமே முதலமைச்சராக இல்லாத இனமா அன்றைக்கி நம்ம மாறணும். அதுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். இந்த மாதிரி ஆட்கள் தான் காரணம். சினிமா பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு எந்த புத்தியெல்லாம் போனவன் தான் காரணம். அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். அதுக்காக எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் மாற்றிக்க முடியாது. இப்படியெல்லாம் நாங்கள்லாம் வந்து போராடினா தான் உன்ன மாதிரி ஆளுகள் இருட்டிலே கிடக்கிறவங்களெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். அதை நாங்கள் போராடித்தான். தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.